ஹலோ, ஹலோ, ஹலோ. இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜூன் 26 நம்ம எஸ்பிஐல கொஞ்சம் மார்க்ல கொஞ்சம் சிக்கல் வந்துச்சு. சிக்கல் வந்த உடனே இந்த நார்த் இண்டியன்ஸ் கொஞ்சம் பேர் என்ன பண்ணானுங்கன்னா, ஆர்டிஐ போட்டானுங்க. ஆர்டிஐ போட்டு எங்களுடைய மார்க்ஸ் வேணும். ராவான ஸ்கோர்னா எங்களுடைய ஷிஃப்ட்டில் நான் ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்கோர் எடுத்தேன் அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னும், அதே மாதிரி இது நார்மலைசேஷன் நீங்கள் பண்ணுறீங்களே எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிஐடைய ரிசல்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு குட்டியாக சொல்ல போகிறேன். ஸோ நார்மலைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்வி பர்சன்டைல் மெத்தட். இது முன்னாடியே நான் பார்த்து வச்சுருந்த மெத்தடு. பட் ஐபிபிஎஸ் உண்மையிலே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கரெக்டாக தெரில. பட் இப்போ தெளிவாக தெரிஞ்சுட்டு அந்த ஆர்டிஐலே அவங்க சொல்லியிருக்காங்க ஈக்வி பர்சன்டைல் மெத்தட் அப்படின்னு இருக்காங்க. இந்த மெத்தடு பேர் ஐயா. இன்னொரு பேர் இதுக்கு வைக்காங்க பாருங்க, டெஸ்ட் ஸ்கோர் ஈக்குவேட்டிங் மெத்தட். டெஸ்ட் ஈக்குவேட்டிங் எப்படி பண்ணுறாங்க, இந்த ஈக்வி பர்சன்டைல் வழியாக தான். ஸோ பேசிக்காக இது என்னது, என் ஸ்கோர் எனக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ குறையுது, அதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனைங்க. என் ஸ்கோர் எப்படி குறையுது. ஸோ இந்த ஈக்வி பர்சன்டைல் மெத்தட்னா என்னதுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க. இது நியாயம் இல்லையா அப்படிங்கிறத அதை புரியும் போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அந்த பையன் பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்துட்டு 56 எடுக்குது. பட்டு அவனுக்கு வந்த ஸ்கோர் வந்து 44. நம்மால் பர்சன்டேஜ்லாம் 4 மார்க்கு 5 மார்க்கு அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் நினச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் 4 மார்க் 5 மார்க் வித்தியாசம் நினச்சிட்ருக்கோம். பார்த்தா 12 மார்க் வித்தியாசம் வருது. 12 மார்க் வித்தியாசம் வருது. இன்னொரு விஷயம் எனக்கு இது புரியலை. ரீசெண்டாக நான் இதையும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், சில விஷயம் தேடிட்டு இருந்தேன். ஆகாஷ் யாதவ் சார் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கூட இருக்குது. ஆக்சுவலாக ஆக்யூரசி உண்மையிலே மேட்டர் ஆகுமாங்கிறதே எனக்கு தெரியலைங்க. அது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆக்யூரசி உண்மையிலே மேட்டர் ஆகுமா அப்படின்னு. இது ஒன்று ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஈக்வி பர்சன்டைல் மெத்தடில் அவன் ஆக்யூரசிக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்த மாதிரி இல்லை. ஆக்யூரசி இத்தனை பர்சன்டேஜ் அதை யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இருந்த மாதிரியே இல்லை. ஸோ என்னது இது ஈக்வி பர்சன்டைல் மெத்தட் என்னது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஷிஃப்ட் 1ல் 90,000 கரெக்டாக 90,000 99 சில்லற 99,000 கிட்ட. ஷிஃப்ட் 2ல் 97,000. ஷிஃப்ட் 3ல் பாருங்க வெறும் 38,000 தான். இவனுக்கு எதுக்கு இந்த ஷிஃப்ட்டில் ஈக்குவலாக பண்ணலாம். அழகா 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அழகாக ஈக்குவலாக பிரிக்கலாம், ஈக்குவலாக பிரித்து விடலாம். பட் ஈக்குவலாக பிரிக்காமல் இப்படி வேறு பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க? ஷிஃப்ட் 1ல் அதிகம், 2லையும் அதிகம், 3ல் மட்டும் கம்மி. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு உண்மையிலே நம்மளுக்கு தெரியலை. ஸோ இந்த பாருங்க, மார்க்ஸ் இவ்வளவு, அவனுக்கு வந்த ஸ்கோர் 44. என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னா, பர்சன்டைல் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறாங்க. இந்த ஈக்வி பர்சன்டைல் மெத்தட் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். 5 minutes. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் நம்மளுக்கு மார்க்கு குறைஞ்சிச்சு, ஏன் இவ்வளோ கம்மியாக வருதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரியும். பர்சன்டைல் ரேங்க் அப்படின்னா என்னதுன்னா, உங்கள் ஷிஃப்ட்டில் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, உங்கள் கூட ஒரு 100 பேர் டெஸ்ட் எழுதுனான்னா அதில் நீங்கள் எத்தனாவதாக இருக்கீங்கன்றது தான் பர்சன்டைல் ரேங்க். இதுதான் ஃபார்முலா பார்த்துக்கிடுங்க. இந்த இப்போ நம்ம வெப்சைட் கிரியேஷனில் ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா கொடுத்து தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். பர்சன்டைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா கொடுத்தா தான் வரும். ஸோ 100% உங்களுக்கு கீழே 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். 80% என்ன அர்த்தம்னா, உங்கள் அந்த டெஸ்ட்டை எடுத்த 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கீழேன்னு அர்த்தம். சரியா? ஸோ பர்சன்டைல் எந்த அளவுக்கு 100க்கு பக்கத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் டாப்பர் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. ஈக்வி பர்சன்டைல் மெத்தடில் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சன்டைலை கேல்குலேட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்டு வாசித்து பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னு வச்சுக்கிடுவோம். இது செகண்ட் ஷிஃப்ட்டு, இது தேர்டு ஷிஃப்ட். சரியா? ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் டெஸ்ட் எழுதிட்டு முடிச்சிட்டாங்க, எல்லோரையும் அடுக்கியாச்சு, பர்சன்டைல் வைஸ் அடுக்கியாச்சு. பர்சன்டைல் வைஸ் அடிக்கும்போது 100, 90, 80 இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒவ்வொரு பர்சன்டைலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். பர்சன்டைல் அதாவது ரேங்க்குடைய ஆர்டர் தான். ஸோ 70% இருக்கிற அந்த அருண் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கிடுவோம். இவனுக்கு 50 மார்க் வரும். 50 மார்க் வந்திருக்கு. 90% இருக்கிறவன் கொஞ்சம் அவனோட அதிகமாக தான் இருப்பான், 60 மார்க் வச்சுருக்கான். சரியா? இது ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு. செகண்ட் ஷிஃப்ட்டில் 70% 80 மார்க்குக்கு போயிடுது, 90% 110 மார்க்குக்கு போயிடுது. தேர்ட் ஷிஃப்ட்டில் 70% 60ல் நிற்கிது,
90% 80 மார்க்கில் வருது. இப்போ இது எப்படி ஈக்குவேட் பண்ணுவாங்க, எப்படி ஒன்றா கொண்டு வருவாங்க அப்படின்னா, 3 ஷிஃப்ட் நடந்திருக்கு, இல்லை எத்தனை ஷிஃப்ட் நடந்தாலும் ஒரு ஷிஃப்ட்டை பேஸாக எடுத்துப்பாங்க. ஒரு ஷிஃப்ட்டை தான் பேஸாக எடுத்துப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த பேஸாக எந்த ஷிஃப்ட் எடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை. பட் பேஸாக ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த பேஸ் ஷிஃப்ட்டு 70% 60 மார்க். இப்போ 70% எடுக்கிறவன் 60 மார்க் எடுக்கிறான்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு இதை விட டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அதில் 70% எடுத்த அருண் 50 மார்க் தான் எடுத்திருக்காரு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கெவின் 70% 60 மார்க்கா, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் அருண் 70% 50 மார்க்கா. இப்போது அருணுடைய நார்மலைஸ்டு ஸ்கோர் என்னவா மாறிடும்னா 60 மாறிடும். ஏன்னா அதே பர்சன்டைல் 70%க்கு இதாக இருக்குது. இதுதான் பேஸ் ஷிஃப்ட்டுங்கும் போது இந்த ஷிஃப்ட்டில் இருக்கிற மார்க் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண போகிறோம். 70% மார்க்கு 60 அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையும் 70% எடுத்தவனுடைய மார்க்கை 60 ஆக்கிடுவாங்க. இப்போ இவன் 50 கிடையாது, இவன் ஸ்கோர் என்ன ஆயிருக்குன்னா எகிரி இருக்கும் 60க்கு. இவன் 70%, இவன் 80 மார்க் எடுத்திருக்கான். ஆனால் 70%க்கு நம்ம பேஸ் இதுதான் பேஸ் ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்ட்டை வச்சு எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறோம். இப்போ 70% இங்கே 60 அப்படின்னா இங்கேயும் 70% 60 மார்க் ஆயிரும், இங்கேயும் 70% 60 மார்க் ஆயிரும். இப்போ இவனுக்கு 20 மார்க் குறைஞ்சிருது பாருங்க. இவனுக்கு என்ன ஆயிடுது, 20 மார்க்ஸ் குறைஞ்சிது. இங்கே தான் நம்ம ஆளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் ஆக்யூரேட்டாக தானே போட்டேன், நான் கரெக்டாக தானே போட்டேன், எனக்கு ஏன் இவ்வளோ குறையுது அப்படிங்கும்போது உங்கள் பர்சன்டைல் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், உங்கள் ஷிஃப்ட் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈக்வி பர்சன்டைல் மெத்தட்னு போடும்போது உங்கள் மார்க் ஒரு 80 82 இருந்தாலுமே உங்கள் பர்சன்டைல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா மார்க்கு குறைஞ்சிடும். சரியா? ஸோ ஷிஃப்ட்டில் உங்கள் ஸ்கோர் ஒன்று இருந்தாலுமே டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டில் இல்லை பேஸ் ஷிஃப்ட்லன்னு வச்சுக்கிடுவோம். பேஸ் ஷிஃப்ட்டில் இதுதான் பேஸ் ஷிஃப்ட்டில் இப்போ இந்த சாம் இருக்கான்ல, இந்த சாம் இந்த ஷிஃப்ட்டு எழுதியிருந்தால் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பான்? 60 மார்க் தான் எடுத்திருப்பான். ஏன்னா இந்த ஷிஃப்ட்டு எழுதும் போதும் அதே 70% இருக்கான்னா இது எழுதும் போதும் 70% தான் இருப்பான். ஸோ அவனுடைய பர்சன்டைலை வச்சு நாம் ஈக்குவேட் பண்ணுறோம். அருண் இங்கே 50 மார்க் எடுத்திருக்கான், ஆனால் அவன் இந்த டெஸ்ட் எழுதியிருந்தான்னா, இந்த பேஸ் ஷிஃப்ட் எழுதியிருந்தான்னா அதே 70% எடுத்து 60 மார்க் வாங்கியிருப்பான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்வி பர்சன்டைல் மெத்தடுங்கிறாங்க. இந்த மெத்தட் தான் எல்லா மல்டிபிள் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, மல்டிபிள் டிஃபிகல்ட்டி இருக்கிற எக்ஸாம்லையும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் கீழே இருக்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், புரியும் பாருங்கள். இதுதான் பேஸ் ஷிஃப்ட். 90% எடுத்தால் விஜய் வந்துட்டு 80 மார்க். சரியா? பாலாஜி 90% எடுத்து 60 மார்க் தான் எடுத்திருக்காரு. ஆனால் இவன் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிடுவாங்க, பாலாஜிக்கும் 80 மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா அதே 90% இவனை வச்சு தான் மற்ற ஷிஃப்ட். இவன் தான் பேஸ் ஷிஃப்ட். இப்போ 90% எடுத்து 80 மார்க் போட்டுருவாங்க இவனுக்கு. இவன் 110 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கான், 110 ஸ்கோர் எடுத்திருக்கான். 110 அட்டெம்ப்ட் இல்லை, 110 ஸ்கோர் எடுத்திருக்கான். 110 ஸ்கோர் எடுத்திருந்தாலும் இவன் மார்க் என்னவா இருக்கும்னா 80 தான் இருக்கும். ஏன்னா பேஸ் ஷிஃப்ட்டில் 90% ஸ்கோர் 80 தான். இப்போ இங்கே 90% ஸ்கோர் 80 தான், இங்கே 90% ஸ்கோர் அப்போ 80 ஆக்கிடுவாங்க. பேஸ் ஷிஃப்ட்டை வச்சு இதையும் மாற்றுறாங்க. ஸோ ஒன்றி ஷிஃப்ட்டு எடுத்துக்கிறாங்க. பர்சன்டைல் அது எப்படி இருக்குதோ அந்த பேஸ் ஷிஃப்ட்டில் 80% எடுத்துருக்கவன் என்ன மார்க் எடுக்கானோ அதே மார்க்கை தான் இங்கே இருக்கிற 80%க்கு கொடுக்குறாங்க, இங்கே இருக்கிற 80%க்கு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு 100% உண்மைன்னு எனக்கு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணுற மார்க்கை பார்க்கும்போது ஒரே மார்க் தாங்க வருது. 67.5 மட்டும் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேங்க. 72 ஏகப்பட்ட பேர்கிட்ட பார்க்குறேன், 62 இதையும் ஏகப்பட்ட பேர்கிட்ட பார்க்குறேன். இது வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே மார்க்கில் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏன் இவங்க எல்லாரும் ஒரே மார்க்கில் இருக்காங்க? இவங்க எல்லாருமே ஒரே பர்சன்டைல இருந்திருப்பாங்க, சேம் பர்சன்டைல இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரே மார்க் வந்திருக்கும். ஸோ பேசிக்காக இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த ஷிஃப்ட்டில் இருக்கிற பர்சன்டைல் வடி மற்ற எல்லா ஷிஃப்ட்டுடைய பர்சன்டைலையும் அடுக்கிறாங்க. 70% எடுத்த எல்லா ஷிஃப்ட்லையும் எடுத்த 70% எடுத்தவனுடைய ஸ்கோர் இந்த பேஸ் ஷிஃப்ட்டுடைய 70% ஸ்கோருடைய ஈக்குவேட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் ஈக்வி பர்சன்டைல் மெத்தட். என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஸ்கோர் வந்துட்டு என்னதுன்னா பர்சன்டைல் ஸ்கோர், பர்சன்டைல் கிடையாது. உங்களுக்கு வர்ற ஸ்கோர் வந்துட்டு உங்களுடைய
பெர்சன்டைல் ஸ்கோர் இப்படிதான் சொல்லணும். உங்களுடைய ரா ஸ்கோரு வேறு ஏதோ இருக்கும், நல்ல ஸ்கோராக தான் இருக்கும். பட்டு இப்போ பெர்சன்டைல் ஸ்கோர் தான் உங்களை பயங்கரமாக கீழே இறக்கி விடுறதா இருக்குது. ஏன்? நம்ம ஷிஃப்ட்டில் நம்ம பெர்சன்டைல் கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ நம்மளுக்கு அவன் கொடுக்குறது நம்மளுடைய மார்க் கிடையாது, நம்மளுக்கு அவன் கொடுக்குறது நம்மளுடைய பெர்சன்டைலுடைய மார்க். கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. கொஞ்சம் லைட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு ஏன் பசங்களுக்கு பயங்கரமாக மார்க் கிடையாது, ஏன் 15 மார்க் கிடையாது, ஏன் 20 மார்க் கிடையாது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். எனக்கு 15 மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படி கிடையாது. என் பெர்சன்டைல் ரொம்ப கீழே இறங்கிட்டு, அவ்வளோதான். என் பெர்சன்டைல் ரொம்ப கீழே இறங்கினதுனால எனக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய காமிக்குது, அவ்வளோதான். என் பெர்சன்டைலை நான் கொஞ்சம் ஏற்றினேன்னா மேலே போயிடும். ஸோ நான் 15 மார்க்ஸ் என் எஸ்பிஐ கிளர்க்கில் நான் 15 மார்க்ஸோ 25 மார்க்ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு உண்மையிலே 15 மார்க் என் சப்ஜெக்டில் ஏற்றணும்னு கிடையாது. நான் கொஞ்சம் பெர்சன்டைலை ஏற்றணும். கொஞ்சம் வந்துட்டு சாதாரணமாக ஆவரேஜாக போடுறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கொஸ்டின்ஸை போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு உண்மையிலே 15-20 மார்க் நம்ம மெயின்ஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது, நம்ம கொஞ்சம் பெர்சன்டைலில் தான் பின்னாடி இருக்கோம். நல்லா படித்தோம் அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாம் நம்மளோடது. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் குவெரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ஆர்டிஐயில் போட்டு வந்த இன்ஃபர்மேஷன் படி சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். சரியா? தேங்க்யூ.